இன்று திருச்சியிலே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பிரச்சாரம் என்ற பெயரிலே ஒரு 10 நிமிடம் பேசினா, அதுவும் எப்போது பேசினாலும் அல்லையா கக்குனதையே கக்குனா. என்ன பேசினா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு சிலிண்டர் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா முதலமைச்சரை பார்த்து கேட்கறான். என்ன கேட்கறான்னா, இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, இதுக்கு முதலமைச்சர் தான் காரணம். இன்னொன்னு கேட்கறான், அதாவது முதலமைச்சர் நீங்க டெல்லிக்கு போலாம்ல சிலிண்டர் சம்பந்தமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் கேட்கிறேன், தற்கூரி விஜய் அவனே, நீ முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கல, நீ போய் மாண்புமிகு மோடி அவர்களை கேட்கலாம் அல்லவா? சரி, அதாவது சிலிண்டருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கறிய, நான் தெரியாம தான் கேட்கிறேன். சிலிண்டர் யார் தரணும்? மத்திய அரசாங்கம் தான், அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு இல்லையா? அத கூட உனக்கு தெரியல. அப்புறம் என்ன சொல்றான், எப்பயும் பேசுற மாதிரியே, எப்பயும் சொல்ற மாதிரியே டயலாக், சினிமா டயலாக். ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே, இதை தவிர வேற எதுவுமே தெரியாது இல்லையா? அதன் பிறகு அதாவது தேர்தல் வாக்குறுதி இலவசமா கொடுக்குறோம். அது எங்களை சொன்ன இல்லையா, என்னன்னா நாங்க இலவசமே தரமாட்டேன்னு சொன்ன. ஏன் உங்க கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, திமுக இலவசமா கொடுக்கறாங்க, அதை திரும்ப பெறுன்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு இன்றைக்கு நீங்க என்ன சொல்ற தற்கூரி விஜய் அவனே, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் வருடம் 6 சிலிண்டர் நோட்டுவேன், இன்னைக்கு சிலிண்டரே கிடைக்கல, நீ என்னத்த போய் பண்ண போற தற்கூரி விஜய் அவனே? அதன் பிறகு என்ன சொல்ற, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் 1 பவுன் பட்டு புடவை அப்படின்ற மாதிரி திருமணம் ஆனவர், அதாவது திருமணம் ஆனால் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நான் கேட்கிறேன், உன்னால எப்படி தர முடியும்? நீ எப்படி இலவசமா நீ அறிவிக்கலாம்? அதன் பிறகு என்ன சொல்ற, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் 2500 ரூபாய் இல்லையா உங்களுக்கு மாதம் தர அப்படின்ற மாதிரி சொல்றிய. நீ தான் சொன்ன தற்கூரி விஜய், இலவசமே நாங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு இல்லையா? நீ இப்படி போயிட்டு சம்பந்தம் இல்லாம இல்லையா, உனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேச முடியாத, அதுவும் முன்னையெல்லாம் பார்க்காம ஏதோ டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுவேன், இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இல்லையா, நீ அதை பார்த்து பேசிட்டு எப்ப பார்த்தாலும் உனக்கு முதலமைச்சரை பத்தியே பேசுறதே உனக்கு வேலையை போச்சு. நான் கேட்கிறேன், முந்தா நாள் அப்படிதான் உங்க கட்சியில் இருக்கிறானே ஆதவ அர்ஜுனா, அவன் அப்படிதான் நாங்களோட பாட்டில் அடிச்சோம், அதுக்கு முதலமைச்சர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுற. நீங்க கரூர்ல இருந்து மோதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதவ அர்ஜுனா, லாட்டரி ஷீட் ஆதவ அர்ஜுனா சொல்றான். இன்னொன்னு சொல்றான், திமுக எங்களை கை வச்சிட்டு இருக்கு, நாங்க கை வச்சா தாங்க மாட்டேங்கின்றியே பைத்தியம், நீ திமுக சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறியா? நாங்க பொறுமையா போறோம் இல்லையா, பொறுமையா போறதுனால அவன் அப்படிதான் வாய்க்கு வந்தபடி பேசுறான், நீ அப்படிதான் சம்பந்தம் இல்லாம இல்லையா. இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது மத்திய அரசு, அதை கூட தெரியாம இன்னைக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறேன்னா தற்கூரி விஜய், நீயே 2 தொகுதியில போட்டிடுற, உனக்கே பயம் வந்துருச்சு. நிச்சயமா நீ தோல்வி பெறது உறுதி, வாய் அடக்கி பேசு.